தற்போதைய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 16 வயது சிறுவன் மாயமாகி இருக்கிறார். தேடும் பணி தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறுவனை தேடும் பணி தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாரிமுத்துவிடம் கேட்கலாம். மாரிமுத்து, முழு விவரங்கள். நிச்சயமாக ஷாம், தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்தவரை நேற்று மாலை முதலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குள் மழையானது அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முதலேயே குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரிக்க தொடங்கியது. குறிப்பாக ஐந்தருவியில் முதலாவதாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதன் பின்பு பழைய குற்றால அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்பட்டது. அந்த வெள்ளப்பெருக்கினால் அங்கிருந்து காவல்துறையினர் உடனடியாக சுற்றுலா பயணிகளை குளித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு மிகவும் அதிகரித்து காணப்பட்டதால் குளிக்க வந்த அஸ்வின் என்ற 16 வயது சிறுவன் மாயமாகி உள்ளார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அஸ்வினை தேடும் பணியானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக அஸ்வினை தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டியும் கொக்கியும் மூலம் அந்த அருவிக்கரையில் முக்கிய பகுதிகளுக்கு இறங்கி தற்பொழுது அந்த அஸ்வின் என்ற நபரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் சம்பவ இடத்தில் விரைந்து அவர்களும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சம்பவ இடத்துக்கு இருந்துள்ளனர். மேலும் தற்போது வரை அஸ்வின் குறித்து எந்த ஒரு இதுவும் வெளியே வரவில்லை. இருப்பினும் பல கட்ட முயற்சியாக அஸ்வினை தேடும் பணியானது மும்முரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேடுதல் பணியில் காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளும் இந்த தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்யும் வகையில் ஆம்புலன்ஸும் இங்கு வரவைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தேடும் பணியானது 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.